இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து ஆண்டவரை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி, ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறதை இந்த நாட்களில் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் பல வருடங்களாக எங்க தாத்தா காலத்துல இருந்து, அவருடைய தாத்தா காலத்துல இருந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இன்னும் இயேசு கிறிஸ்து வரலையே என்கிற ஒரு கேள்விக்குறி. பாருங்க, அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னாரே ஆனால் அப்படியே செய்து சாதித்து நிறைவேற்றுகிற தேவன். பிரியமானவர்களே, சாதாரண மனுஷன் தான் பையன் கொடூரமான அநியாயக்காரன், அக்கிரமக்காரனா இருந்து அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு வீட்டுக்கு போலீஸோ இல்லை அவன் மேலே ஏதோ ஒரு கேஸோ ஃபைல் பண்ணி வராங்கன்னா பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, தான் பிள்ளை கொடூரமான ஒரு அநியாயக்காரன்னு தெரிஞ்சும் அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக அவனை மூடி மறைச்சு, இங்கே இல்லை சார், அவன் அப்படி செஞ்சிருக்க மாட்டான் சார் அப்படின்னு சொல்லி காப்பாற்ற பார்க்குறாங்க. சாதாரண மனுஷனுக்கு தான் பிள்ளை மேலே இவ்வளவு பாசம் இருந்ததை ஆனா பாருங்க, மனிதர்களை உண்டாக்கி தாயின் கருவில தன்னுடைய கரத்தினாலே ரசித்து உண்டாக்கின ஆண்டவராகிய கர்த்தருக்கு ஒவ்வொரு மனுஷன் மேலையும் எவ்வளவு அக்கறையும் அன்பும் இருக்கும். பிரியமானவர்களே, ஆனபடியினாலே தான் நாம் நரகத்திற்கு தள்ளப்படாதபடிக்கு அவருடைய வருகையை தாமதிக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பி அவர் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் பரலோகத்திற்கு பாத்திரவான்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி அவர் தாமதிக்கிறார். நம்ம யோசிக்கணும், இன்னைக்கு இயேசு வந்துட்டார்னா நான் அவருடைய வருகையை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறேனா என்பதை நாம் யோசிக்க வேணும். பிரியமானவர்களே,